தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். பின்னர் வெள்ளப் பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்குகிறார். கேட்போம். தமிழகத்தில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை இரண்டாவது கட்டமாக பார்வையிட மத்திய குழுவினர் இன்று சென்னை வருகை தந்துள்ளனர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் TVSN பிரசாத் தலைமையிலான 9 பேர் கொண்ட அதிகாரிகள் இன்று பார்வையிடுகின்றனர். முதற்கட்டமாக தற்பொழுது தலைமைச் செயலகம் அவர்கள் வந்துள்ளனர். முதலில் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்துகின்றனர். அதன் பிறகு 11:30 மணி அளவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அவர்கள் சந்திக்கின்றனர். அதன் பிறகு மீண்டும் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. அதன் பிறகு 2:30 மணி அளவில் அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட செல்கின்றனர். முதலில் மயிலாப்பூரிலும் அதற்கு அடுத்தபடியாக கோட்டூர்புரம், சைதாப்பேட்டை, ஆற்றுமாநகர் மற்றும் விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை இன்று சென்னையில் முழுவதுமாக அவர்கள் பார்வையிடுகின்றனர். அதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்களிடம் அவர்களுடைய குறைகளை கேட்டறிகின்றனர். அதன் பிறகு நாளை அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு செய்ய இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த குழுவினர் நவம்பர் 25, 26, 27 ஆகிய 3 தினங்கள் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களை பார்வையிட்டு சென்றனர். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது கட்டமாக அதிக அளவில் மழை பெய்தது. அந்த பகுதிகளை தான் இன்றும் நாளையும் பார்வையிடுகின்றனர். ஏற்கனவே மத்திய அரசு 925 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கியது. அதன் பிறகு கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பிறகு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினார். மொத்தமாக தமிழக அரசு 26,000 கோடி ரூபாய் மழை நிவாரண நிதியாக, வெள்ள நிவாரண நிதியாக தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அவர்கள் இன்று ஆய்வை மேற்கொள்கின்றனர். ஏற்கனவே முதல் கட்டமாக செய்த ஆய்வின் அறிக்கையும் இரண்டாவது கட்டமாக இன்றும் நாளையும் செய்யக்கூடிய அந்த ஆய்வின் அறிக்கையும் மொத்தமாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு மத்திய அரசு எவ்வளவு நிதி தமிழகத்திற்கு ஒதுக்கலாம் என்று முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் எஸ் ராஜா.